ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கரில் முட்டை பிரியாணி அடி பிடிக்காமல் குழஞ்சி போகாமல் உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை 2-3 முறை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். 20 நிமிஷத்துக்கு பிறகு தண்ணியை வடித்து எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை சூடுபடுத்தி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 6 முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டையில் மசாலா பிடிக்கிறதுக்காக முட்டையை லைட்டாக கீறி சேர்த்துக்கோங்க. முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை ரோஸ்ட் ஆனதும் இதை எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இனி குக்கரை சூடாக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவில் நெய்யை சேர்த்து சூடானதும் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கூடவே மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் 2 பச்சை மிளகாயை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வெந்து நல்லா வதங்கி வந்ததும் இதில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவில் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவில் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவில் புளிப்பில்லாத கெட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே சாதத்துக்கு தேவையான அளவில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதித்து வந்ததும் நாம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இதில் அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறு சேர்க்கறதுனால சாதம் ஒன்றோடொன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். எலுமிச்சை சாரம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வாரது வரைக்கும் வேக விடலாம். ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு குக்கரை திறந்து பார்க்கலாம். நம்மளோட சுவையான முட்டை பிரியாணி மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு முட்டை பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.